வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அகத்திப்பூ. இது பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதாமாங்க, உடம்புக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு பார்க்குறதுக்கு போயிருந்தேன். இப்போது இன்றைக்கி போயிருந்தேன். அப்போ அவங்க தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க போல். எனக்கு நான் போனோடனே எனக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுங்க, சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் ஆனால் அகத்திப்பூ சாப்பிட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். செஞ்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. கீரை செஞ்சுருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஆனால் அகத்திப்பூ சாப்பிட்டதில்லை, செஞ்சதும் இல்லை. இவங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லுங்க, அழகாக இருக்குங்க, செம்ம கலருங்க இது பார்க்குறதுக்கு. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். சூப்பராக இருக்குது. இது கொடுத்துருந்தாங்க, தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தாங்களாமா. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொடுத்துருந்தாங்க. இங்கே வருங்க, கத்திரிக்காய் இதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் அவங்க தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறதுல உரமே போட மாட்டாங்க. எல்லாமே இயற்கை உரம் தான். இயற்கையாக தான் விளைய வச்சு அவங்களுக்கு மட்டும் விளைய வச்சுக்குவாங்க. அதில் நம்மளை மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது போனால் கொடுப்பாங்க போல். எனக்கு இது 2வது நாளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சொத்தை இருக்கும் நிறைய, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? யாரும் இல்லை, நீங்கள் குண்டாக இருக்கீங்க, வயிறு பெருசாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான், வேறு யாரும் இல்லை. அவங்களுக்கு என்ன இப்போ என்ன உடம்புக்கு என்னன்னு சொல்லி போயிருந்தேன் தெரியுங்களா? காய்ச்சல் தொண்டை கட்டிக்கிச்சாமா, பேசவே முடியல. இன்றைக்கி கோயிலுக்கு போகல, என்னை கூப்பிட்டு கேட்கவே இல்லை ஏங்க கோயிலுக்கு வரலன்னு. சரி, நானே கூப்பிட்டு கேட்போம். முருகர் கோயில், கோவை பழனி ஆண்டவர் கோயில். இங்கே விநாயகருக்கு போய் காலைல தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். என்னங்காச்சு, ஏங்க கோயிலுக்கு போனீங்களா போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. ஐயோ, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? சரி பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் இப்போவே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போனேன். போய் பார்த்துட்டு இங்கே வரும்போது கத்திரிக்காய், அகத்திப்பூ எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் இங்கே புட்டு, சகப்பரிசி புட்டு வாங்கினாங்களாம்மா 2 பாக்கெட்டு. நீங்கள் ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்து விட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. வேண்டாங்க, எனக்கு டிஃபன் இருக்குது, வேண்டான்னு சொல்கிறேன். இல்லைங்க, நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு ஆனால் புட்டு ரொம்ப பிடிக்கும். 2 வாங்கிட்டாங்களாம்மா. சரி, நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. இவருக்கு பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது, சாப்பிட்லாம் போல். இது கொடுத்து விட்ருக்காங்க. நம்ம வீட்லேயே இட்லி இருக்குது, நாளைக்கு இட்லி வேணால் நாளைக்கு தாளிச்சிக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, தாளிச்சிக்கலாம். அப்படியே அவங்களையும் போய் பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு எப்போவுமே போவேன், கோவை பழனி ஆண்டவர் கோயிலுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போகிறதுக்கு மூடே இல்லை, என்னால் போகவே இல்லை. காலையிலேருந்து எத்தனை பேர் ஃபோன் பண்ணிட்டாங்கங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, எங்கள் பாப்பா கூப்பிடுது, ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகலிங்க, எனக்கு மூடே சரியில்லை, என்னால் போகல அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே போயிட்டு வாங்கன்னாங்க. இன்றைக்கி நான் போகவே கூடாதுன்னு விட்டுட்டேன். திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க ஏங்க இப்போவே வாங்க, நாளைக்கு வராங்க அப்படின்னா, நீங்கள் இப்போவே வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பாருங்கள், முருகர் என்னை கூப்பிட்டாரு போல். அப்படி தான் தோணுச்சு எனக்கு, நிஜமாவே. அதனால் சரின்ட்டு அதுக்கப்புறம் மோங்கழுவி எல்லாம் ரெடியாகி போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே வரும்போது முருகரை பார்த்துட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.